நீ வாலிபால் விளையாடுறவன் கையில் கொண்டு போய் ஃபுட்பாலை கொடுத்தா அவன் கையில் தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பான். அவனுக்கு காலில் விளையாடக்கூடிய விளையாட்டு தெரியாது. அப்போது விளையாட்டை விளையாட தெரிந்தவர்கள் தான் கூட இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இடத்துல இது ஒரு லேக் ஆயிடுச்சுன்றதான் இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுகிறது. இந்த பக்கம் ரொம்ப சிம்பிளான கேள்வி, விஜய் தான் இதற்கு காரணம் சொல்லிட்டு பல நபர்கள், திமுகவை சார்ந்த நபர்கள், ஊடகவியாளர்கள், அப்புறம் அண்டா குண்டான்னு எல்லா நபரும் பேசக்கூடியது நீங்கள் விஜய்ன்னு சொல்கிறீங்களே தவிர, அவர் லேட்டாக வந்துட்டார், காவல்துறை விஜயை முன்பே தடுத்து பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடையாது, நீங்கள் விதிமுறைகளை மீறி விட்டீர்கள் நிப்பாட்டியிருந்தாலே இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். அப்போ ஏன் அதை செய்யலை? ஒருவேளை தாவேகா தரப்புலேருந்து யாரும் கேட்கலையா? இல்லை போலீஸ் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லி மீறி தான் வந்திருக்காங்களான்ற கேள்வி வருது. இல்லை சொல்லி மீறி வந்தால் விட்டுருவியா? அப்புறம் என்ன காவல்துறை? அப்புறம் தடியடி நடத்துனீங்க அங்கே? எதுக்கு தடியடி? அப்போ தடியடி நடத்தக்கூடிய அந்த அளவுக்கு நீங்கள் போகிற நீங்கள் ஏன் இங்கே தடுத்து நிப்பாட்டலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தம்பி, நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சுருந்தாலே இந்த பெரும் துயரம் தவிர்க்கப்பட்டிருக்கும்னு பொழுது ஏன் செய்யலை? அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு யாருமே கொடுக்கலையா? எதை நோக்கி இந்த திட்டம் நகர்ந்து போனது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஏன்னா மக்கள் சொல்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. யாருமே விஜயை குறை சொல்லலை. உறவை உயிரை பறிகொடுத்த நபர்கள் யாரும் விஜயை குறை சொல்லலை. எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை திமுகவை நோக்கியும் காவல்துறை நோக்கியும் தான் கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த கூட்டத்தில் இங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை செருப்பு எரியப்பட்டதா அப்படின்னு ஒரு பார்க்கும்பொழுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரபரப்பே இல்லாமல் நார்மலாக இருக்கும் போதும் ஒருத்தர் செருப்பு எரிஞ்சு ஒரு பரபரப்பை உண்டாக்குறாங்கன்னு பல ஃபுட்டேஜை இதை நீதிபதி பார்க்கும் பொழுது அவருக்கு மிக வருத்தம் வேதனை அடைஞ்சிருக்கிறார். ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலை. எல்லாருக்குமே அதே மனநிலை தானே.